أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله ஷாரு ராசி அஸ்வது வலிஹியத்தி பைதாவு. என்னுடைய தலை முடியினுடைய நிறம் அஸ்வது, என்னுடைய தலைமுடி கருப்பு. வலிஹியத்தி பைதாவு, மேலும் என்னுடைய தாடி வெள்ளையானது. ஷாரு ராசி அஸ்வது வலிஹியத்தி பைதாவு. உரிது கலமன் அசரக்க வ ஹக்கீபத்தன் ஹமரா. எனக்கு ஒரு நீல பேனாவும் ஒரு சிவப்பு பேக்கும் வேண்டும். உரிது கலமன் ஹசரக்க வ ஹக்கீபத்தன் ஹமரா. வஸ்மரு வ ஜௌஜத்துஹு ஐதன் சமராவு. அவன் கோதுமை நிறம் கொண்டவன், அவனுடைய மனைவியும் கூட கோதுமை நிறம் கொண்டவள். சையாரத்து முதீரி ஹசராவு. பிரின்சிபாலுடைய கார் பச்சை நிறமானது. சையாரத்துல் முதரிசி பைதாவு. ஆசிரியருடைய கார் வெள்ளையானது. ஹாதிகில் பக்கரத்து சௌதாவு ஜமீலத்துன். இந்த கருப்பு நிற பசு அழகாக இருக்கிறது. மா அஜ்மல ஹாதிஹி ஸஹரத்தல் ஹம்ரா. மா அஜ்மல ஹாதிஹி ஸஹரத்தல் ஹம்ரா. இந்த செவ்வந்திப்பூ, சிவப்பு பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த சிவப்பு பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆத்தி வரக்கத்தன் பைதா. வெள்ளை பேப்பரை கொண்டு வா. லிமன் ஆதிகி சையாரத்து சஃபராவு. இந்த மஞ்சள் கார் யாருடையது. லிமன் ஆதிகி சையாரத்து சஃபராவு. ஆக தப்தருதுல் கிலாஃபில் அஸ்பரி லக்கி யா அப்சத்து. இந்த மஞ்சள் அட்டை போடப்பட்ட நோட்டு புத்தகம் உன்னுடையதா. ஆக தப்தரு துல் கிலாஃபில் அஸ்பரி. மஞ்சள் கவர், மஞ்சள் உரை போடப்பட்ட, மஞ்சள் கவர் போடப்பட்ட நோட்டு புத்தகம். லக்கி யா ஹப்சத்து. மா அஜ்மல தில்க ஷஜரத்தல் கஸரா அல்லதி அமாமல் ஜாமியத்தி. பல்கலைக்கழகத்திற்கு எதிரே உள்ள அந்த பச்சை மரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மா அஜ்மல தில்க ஷஜரத அல் கஸரா அல்லதி அமாமல் ஜாமியத்தி. பல்கலைக்கழகத்திற்கு எதிரில் உள்ள அந்த பச்சை மரம் என்ன அழகாக இருக்கிறது. ஷாரு ராசிக்க அஸ்வது. ஷாரு ராசிக்க அஸ்வது வலிஹியத்துக்க பைதாவு. வலிஹியத்துக்க பைதாவு. தலையின் முடி கருப்பாக இருக்கிறது, மேலும் உன்னுடைய தாடி வெள்ளையாக இருக்கிறது. லிஹியத் என்பது பெண்பால், எனவே பைதாவு என்று நேரடியாக வந்து விடுகிறது. ஹக்கீபத்தி என்னுடைய பேக். சொல்லுங்கள். தாஃபில் வராகி ஃபீமா எலி கெலிமத்தன் ததுல்லு அலா லவ்னின் முனாசிபா. லவ்னின் முனாசிப், அதாவது சரியான வண்ணத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். ஹக்கீபத்தி ஹம்ராவு. அஹமர் என்று போடக்கூடாது, ஏனென்றால் ஆண்பால், அது பெண்பாலுக்கு பெண்பால் தான் வரும். ஹக்கீபத்தி ஹம்ராவு. ஹாதா கலமுன். கவனிங்க. ஹாத்தி கலமன் அஸ்வத. ஹாத்தி கலமன் அஸ்வத. ஒரு கருப்பு பேனாவை கொண்டு வா. வரக்கத்தன் பைதா. மேலும் ஒரு வெள்ளை பேப்பரை கொண்டு வா. நானும் நக்துபில் கலமில் அசரக்கி. நாங்கள் நீல பேனாவில் எழுதுகிறோம். வல் முதர்ரிசு யக்துபில் கலமில் அஹமரி. ஆசிரியர் சிவப்பு பேனாவில் எழுதுகிறார். இங்கே கருப்பு பேனா என்றால் கருப்பு நிற பேனா என்றால் கருப்பு மை கொண்ட பேனா, சிவப்பு மை கொண்ட பேனா என்று பொருள். சையாரத்தி ஜர்காவு. என்னுடைய கார் நீல நிறமானது. சையாரத்து ஜமீலி பைதாவு. மேலும் என்னுடைய தோழனின் கார் வெள்ளை நிறம் கொண்டது. லிமன் தாலிக்கல் பைத்து துல்பாபில் அஹ்மரி. சிவப்பு கதவு கொண்ட அந்த வீடு யாருடையது.
சிவப்பு கேட் போட்ட அந்த வீடு யாருடையது? லிமன் தாலிக்கல் பைத்துல் பாபில் அஹ்மரி மா அஜ்மல் ஆதிகில் பக்கரத்த சௌதா. இந்த கருப்பு பசு எவ்வளவு அழகாக இருக்கிறது. லா தக்துப் பில் கலமில் அஹ்மரி, சிவப்பு பேனாவை கொண்டு எழுதாதே. அல் மின்தீலு அஸ்ரகு, பேனா நீல நிறமாக இருக்கிறது. தாமல் மாயிலி ஹாலிதுன் ஹாமிதுன் அலியுன் ஹிஷாமுன் உமரு ஜுஃபரு ஹுபலு ஜுஹலு, இவற்றிற்கு மாதூல் என்று பெயர். இந்த மாதூலில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே ஹர்கத், அதாவது தம்மாவை கொண்டு வரும். உமரு ஹுபலு ஜுஹலு ஜுஃபரு என்று. உமர் ஜுஃபர் ஆகியவை பெயர்கள். உபல் என்பது இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து வணங்கப்பட்டு வந்த ஒரு சிலை ஹுபல். ஜுஹல் என்பது ஒரு நட்சத்திரம் அல்லது கிரகத்தின் பெயர் ஜுஹல். ஹுபல் இஸ்மு சனமின் பசுஹல் இஸ்மு கௌகபின். ஹாத தாலிபு இஸ்முஹு அம்ருன், அத்தாலிபு ஹாத தாலிபு, இந்த மாணவன் அவருடைய பெயர் அம்ரு ஆகும். அம்ர். ஐன அம்ருன், அம்ரு எங்கே இருக்கிறான்? தரப அம்ருன் உமர, அம்ரு உமரை அடித்தான். அம்ரு உமரை அடித்தான். கவனியுங்கள், அம்ருன் என்று சொல்லும் பொழுது கூட வாவ் எழுதப்படுகிறது. பொதுவாக ஐன் மீம் ஒரா வந்தாலே அதை உமர் அமர் என்று படிக்கலாம். ஆனாலும் வாவ் வரும் பொழுது அது அமரு மட்டும்தான் குறிக்கும். தரப அமுருன் உமர, தரப அமுருன் உமர. அமுருன் தாலிபுன் ஜதீதுன், அமுரு ஒரு புதிய மாணவனாவான். ஆராய்த்த அமரன், கவனியுங்கள், இங்கே வாவ் போய்விட்டது. இந்த நசபுடைய ஹாலத்தில் பொசிஷனில், அதாவது ஃபதாவுக்குரிய மஃபூல் பிஹாக வரக்கூடிய இந்த இடங்களிலே அம்ரு எனும் சொல் வரும்பொழுது வாவ் போய்விடும். அராய்த்த அம்ரன். சாலல் முதரிசு அம்ரன் அசிலத்தன் கசிரத்தன், ஆசிரியர் அமரை பல கேள்விகள் கேட்டார், நிறைய கேள்விகள் கேட்டார். தரப உமரு அம்ரன், உமர் அமரை அடித்தான். ஹாதா கிதாபு அம்ரின், கவனியுங்கள், கசராவுடைய சூழ்நிலையில் வாவ் விழுவதில்லை, கூடவே வருகிறது. ஹாதா கிதாபு அம்ரின். லிமன் ஆதல் கலமோ, இந்த பேனா யாருடையது? ஹுவ லி அம்ரின், இது அல்லது அது அம்ருடையது. லைத்து மா அம்ரின், நான் அம்ரோடு விளையாடினேன். கவனியுங்கள், ரஃபாவுடைய பொசிஷனில் அம்ருன், நசபுடைய பொசிஷனில் அம்ரன், ஜர்வுடைய பொசிஷனில் அம்ரின். ஆனால் நசபுடைய பொசிஷனில் வாவ் எழுதப்படாது. அம்ருன் அம்ரன் அம்ரின். சொல்லுங்கள், அம்ருன் அம்ரன் அம்ரின், அம்ருன் அம்ரன் அம்ரின். ஆனால் உமர் என்னும் சொல்லை பாருங்கள், உமரு, நசபு ரஃபாவுடைய பொசிஷனில் உமரு என்று வரும், தன்மீன் வரக்கூடாது. ஆனால் நசபுடைய பொசிஷனில் உமர, ஜர்ருடைய பொசிஷனிலும் உமர. உமர்ஸ் புக், உமருடைய புத்தகம், கிதாபு உமர. إن الحمد والنعمة لك والملك